சனிவனுடைய வக்ரத்தால் நிம்மதியாக இருக்க போகின்ற ஒரு 6 ராசியினர். அடிமேல அடி, பிரச்சனை மேல பிரச்சனை, ஒரு பிரச்சனை தீர்க்கணும்னா அடுத்தடுத்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே, வாழ்க்கையில் நம்ம என்ன பண்றது அப்படின்னு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு 6 ராசினருக்கு சனிவனுடைய வக்ரத்தின் மூலமாக கொஞ்சம் ரெஸ்ட்டும், கொஞ்சம் நிம்மதியும், கொஞ்சம் சந்தோஷமும் கிடைக்க போகுது. ஸோ வாய்ப்பை சரியா பயன்படுத்தினா நிச்சயம் அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வர முடியும். ஸோ சனி பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு. மீன ராசிக்கு சனிவன் வந்து சேர்ந்துட்டாரு. சனியோட வக்ரம் நடைபெற போகுது ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரை. இந்த 2025 சனிவன் வக்ரமாக இருக்க போறாரு. மீன ராசிக்குள்ளே தான் வக்ரமாக இருக்க போறாரு. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து புரட்டாதி நட்சத்திரம் வரைக்கும் அவர் பயணிக்க போகிறார். ஸோ சனிவனுடைய வக்ரம் நிச்சயம் இதுவரை கெடுபலன் கொடுத்த சனி பகவான் இனி அந்த கெட்டதை கொடுக்க மாட்டார். நல்ல கிரகம் சுபரும் குரு பகவான் வக்ரம் அடைஞ்சால் நல்ல பலன் நடக்காது. அதே போல் கெட்ட கிரகம் அசுவ பலனை கொடுக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைந்தால் கெடுதல் நடக்காது. அப்படி கெடுதல் நடக்கலைன்னா எந்தெந்த ராசிக்கு ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். நல்லதே நடக்கும். போம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். இதுல முதல்ல நான் சொல்லக்கூடியது சனிவானுடைய வக்ரத்தின் மூலமாக இந்த 7 சனி நடக்கக்கூடியவர்கள். அதுல இந்த கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை, சண்டை சச்சரவு கண்டிப்பா குறையுது. அது நிம்மதி இருக்குது. அடுத்து மீன ராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத பழி பாவங்கள், தேவையில்லாத வேலை பணிச்சுமை, வேலையில் நினைச்ச ஒரு கவலை, அது கண்டிப்பா தீருது. அடுத்தபடியா அந்த மேச ராசிக்காரங்களுக்கு மாமியார் விட்டு வெளியே இருக்கக்கூடிய பிரச்சனை, தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத திருமண தடை கண்டிப்பா விலகும். ஸோ இதற்கு ஒரு யோக காலகட்டங்கள் வந்துவிட்டது. அடுத்தபடியா நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாப பணம் வந்து சேரும். பணமானது வந்து சேரக்கூடிய வாய்ப்பு, பண விஷயத்துல ஒரு நிம்மதி கிடைக்க போகுது. அடுத்தபடியா கன்னி ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை விஷயத்தில் ஒரு நிம்மதி உண்டு. திருமணம் நிச்சயம் நடந்து தீரும். வாழ்க்கை துணையோட போராட்டத்திற்கு ஒரு முடிவு உண்டு. அடுத்தபடியா தனுசு ராசிக்காரர்களுக்கு வீடு, வாசல், வண்டி, வாகனம், படிப்பு சார்ந்த பிரச்சனையில் ஒரு நிம்மதி கிடைக்கும். ஓகேங்களா? இதற்கு அடுத்தபடியா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டம சனி நடந்துருச்சு இல்லையா, இந்த 8ஆம் இட அஷ்டம சனி நடந்த காலகட்டத்திற்கு ஒரு முடிவுகள் இங்கே உண்டு. ஸோ 6 ராசியில 7வது ராசியாக சிம்ம ராசி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவங்களுக்கு இந்த அஷ்டமச்சனி, கண்டகச்சனி ஒரு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். ஆனா இந்த ஜென்மத்துல கேது இருக்கனால சனிவனுடைய வக்ரம் பெரிதளவு நன்மையை கொடுக்காது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு. ஸோ பெரிய ஒரு தலை போற அளவுக்கு பிரச்சனை இருந்தாலும் அதுல இருந்து கொஞ்சம் ஒரு ரிலீஃபை கொடுக்கும். ஆனா ஜென்மத்துல கேது இருக்காரு, மறந்துடாது. ஸோ அதனால தான் அந்த 6 ராசியை மட்டும் நான் சொன்னேன். ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சிறிதளவு நன்மை உண்டு. சரிங்களா?